இரவு நேரங்களில் வாகனத்தை வழிமறிக்கும் கட்டப்பை கிழவி. நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது 2 கிலோமீட்டருக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப வந்து லிப்ட் கேட்கும் கட்டப்பை கிழவி. தங்கள் கண் முன்னே பேய்க்கு லிப்ட் கொடுத்து கூட்டிக் கொண்டு சென்ற இளைஞர். காப்பாற்ற நினைத்து விரைந்து சென்று பார்த்தபின் தலை துண்டித்து இறந்து கிடந்த லிப்ட் கொடுத்த இளைஞன். என்னோட பேர் சங்கர். என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர். நானும் என்னோட ஃப்ரெண்டும் திருச்சிக்கு ஒரு வேலையா போயிருந்தோம். அப்படின்னு வர வழியில அய்யலூர்ல என்னோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் வீடு இருந்துச்சு. அவங்கள பார்த்துட்டு போயிடலான்னு அய்யலூர் போயிட்டு பழனி வெளியில கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். அப்போ வேடசந்தூர் தாண்டி நாங்க வரும்போது கரெக்டா மணி ஒரு 12:30 இருக்கும். அப்போ தூரத்துல ஒரு வயசான ஒரு அம்மா கையில கட்டப்பை ஒன்று வச்சுக்கிட்டு எங்க காரை வழிமறிச்சாங்க. நான் சொன்னேன், டே யாரோ இந்த நேரத்துல வயசானவங்க அம்மா உதவி கேட்கறாங்களா, காரை நிப்பாட்டுறான்னு என் ஃப்ரெண்ட சொன்னேன். அவன் சொன்னான், வேணாண்டா மச்சான், இந்த ஏரியாவே ஒரு மாதிரி இருக்கு, எதுக்கு வம்பு, ஏதாவது பணம் பறிக்கிற கும்பலாகான இருக்க போகுதுன்னு அவன் சொல்ல எனக்கும் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. கரெக்ட், இது நமக்கு தேவையில்லாத வேலை. இந்த நேரத்துல ஒரு வயசான அம்மா காட்டுக்குள்ளர நிக்கிறதுக்கு வேலை இல்லை. அந்த ஹைவேல ஒரு வாகன போக்குவரத்து கூட இல்லை. எல்லாமே கருகும்னு இருட்டுல இருந்துச்சு. எங்களோட கார் வெளிச்சம் மட்டும்தான் இருந்தது. ஆப்போசிட்லயும் எந்த வண்டி வரல, பின்னாடியும் எந்த வண்டி வரல. எங்களுக்கு அந்த கிளவி மேல ஒரு சந்தேகமா இருந்துச்சு. அதனால நாங்க காரை நிப்பாட்டல, நேரா போயிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போக போக ஹைவேல ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையில நிப்பாட்டிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு தம் போட்டு கிளம்பணும். ஆனாலும் எங்களுக்குள்ள இருந்த அந்த சந்தேகம் தீரவே இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் டீ கடையில் நின்றுட்டு திரும்ப வண்டி எடுத்துட்டு மூவ் பண்ணோம். கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டோம். எங்க பின்னாடி ஒரு 2 வீலர் வந்துச்சு. அந்த 2 வீலர்ல எங்க 2 பேத்துக்கும் பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்க டீ கடையில இருந்து அப்பதான் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணனால வண்டி ஸ்லோவா தான் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. எங்க காரை ஓவர்டேக் பண்ணிட்டு ஒரு 2 வீலர் போனதுல முன்னாடி ஒரு இளைஞன் ஓட்டிட்டு போனா, பின்னாடி பாத்தீங்கன்னா எங்களை வழிமறிச்ச அதே கட்டப்பை கிழவி அந்த 2 வீலர்ல பின்னாடி உட்காந்து எங்களையே பார்த்துக்கிட்டே போச்சு. எங்களுக்கு பெரிய சந்தேகம், இது கண்டிப்பா மனிதனா இருக்க முடியாது, இதுல ஏதோ எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நினைச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அந்த 2 வீலர் மின்னல் வேகத்துல வேகமா போயிடுச்சு. நாங்க முடிவு பண்ணோம், சீக்கிரமா போய் அந்த வண்டியை நிப்பாட்டி அந்த கிழவி யாருன்னு கேட்டுறலாம், நம்ம எதுக்கு பயப்படணும், பாவம் அங்க ஒரு பையன் அந்த கிழவிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சு நாங்க வண்டியை வேகமா ஓட்டணும். நாங்க எவ்வளவு வேகமா போனாலும் அந்த வண்டியை எங்களால பிடிக்க முடியல. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எங்களோட கண் பார்வையில இருந்து அந்த வண்டியோட லைட் வெளிச்சம் மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒருவேளை வண்டி எந்த பக்கமோ கட் ஆயிருக்குமோ, டேர்ன் பண்ணி ஏதோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு போயிருக்குமோன்ட்டு சந்தேகத்துல வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்போம். அப்பதான் அந்த கொடூர சம்பவம் எங்க கண்ணுல பட்டுச்சு. கிளையை வச்சு கூட்டிட்டு போன அந்த பைக் தலைக்குப்புற நட்ட நடு ரோட்ல சரிஞ்சு விழுந்து கிடந்ததை பார்த்தோம். உடனே காரை விட்டு இறங்கி கிட்ட போய் பார்த்தா பைக் இருந்ததுல இருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் தள்ளி பைக் ஓட்டிட்டு போன பையன் கீழே விழுந்து கிடந்தான். வேகமா ஓடி போய் அவனுக்கு ஏதோ அடிபட்டு இருக்குமேன்னு தூக்கலான்னு போனா அங்க அந்த பையனோட மண்டை உடைஞ்சு மூளையெல்லாம் வெளியே வந்து தலை செதஞ்ச நிலையில அந்த பையனோட தலை செதஞ்சு போய் உயிர் இல்லாம கிடந்துச்சு. அதை எங்களால பார்க்கவே முடியல. சரி, ஓகே, அந்த பையன் எங்க இருக்கான், கூட வந்த கிளவி எங்கன்னு தேடி பார்த்தோம். அப்படி ஒருத்தர் கூட டிராவல் பண்ண மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லை. ஒருவேளை கீழே விழுந்திருந்தா அந்த அம்மா கையில வச்சிருந்த பை கீழே விழுந்திருக்கலாம், இல்ல அந்த அம்மாவோட ட்ரெஸ்ஸோ ஏதாவது மாட்டி இந்த பக்கம் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதுக்கு மேல எங்களால அந்த இடத்துல நிக்க முடியல. அட்லீஸ்ட் அந்த பையனுக்கு உயிர் இருந்தாலாவது நம்ம ஏதாவது 108 ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர வைக்கலாம், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சா இல்ல, அந்த பையன் கண்டிப்பா இறந்துட்டான் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா தலை மொத்தமும் நசுங்கி இருந்தது. அந்த பையனோட சாவே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அதை எங்க கண்ணுல பார்த்துட்டு அங்க எங்களால நிக்க முடியல. உடனே நாங்க கார் எடுத்துட்டு ஓரமா ஒதுங்கி அந்த இடத்த தாண்டி வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில பார்த்தோம், நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது, விபத்தில் ஒரு இளைஞன் மரணம் என்று. அது கண்டிப்பா விபத்தா இருக்காது அப்படிங்கிறது எங்க 2 பேத்துக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பையன் தலை நசுங்கி செத்திருந்ததுக்கும் ஏதோ பெரிய லாரி ஏறி இறங்கின மாதிரியோ இல்ல தலையை வச்சு கல் எடுத்து நச்சுன மாதிரியோ அப்படி தலை நசுங்கி போயிருந்தது. ஆனா இந்த பையன் பைக்ல போன ஸ்பீடுக்கு கீழே விழுந்து தலை நசுங்கி போய் சாகிறது எங்களுக்கு பெரிய சந்தேகமா தான் இருந்துச்சு. இந்த சம்பவத்தை வெளியில யார்ட்டையாவது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால உங்களுக்கு நான் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். இரவு நேரங்கள்ல நீங்க பயணிக்கும் போதும் முன்பின் தெரியாதவர்கள் காட்டு பக்கமா லிஃப்ட் கேட்கற மாதிரி வந்தா கவனமா செயல்படுங்க. உண்மையான ஹெல்ப் கேட்கறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவத்தை மாட்டிக்கிட்டு சிக்கிக்காம பார்த்துக்கோங்க. உங்க வாழ்க்கையிலும் இதே மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா கண்டிப்பா இந்த மெயில் ஐடியோ இந்த இன்ஸ்டாகிராம்லயோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட கதைகளையும் நாங்க இதுல பதிவிடுறோம்.